இந்த வீடியோவில் யூடியூப் சிஇஓ போட்ட ஒரு 3 தடையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த தடை உங்களுடைய சேனலை தலைகீழாக மாற்றிடும். அதாவது உங்களுடைய சேனல் டெர்மினேட் செய்யப்படலாம், பேன் செய்யப்படலாம், இல்லை உங்களுடைய மானடைசேஷன் ரிவோக் செய்யப்படலாம். இது மாதிரி ஓவர் நைட்டில் நிறைய சேனல்ஸ்க்கு நடந்திருக்கு. அது என்ன விவரம்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சுருந்தேன். அந்த ஐடி வச்சுட்டு நான் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு வியூஸே போக மாட்டேங்குது. புது சேனலுக்கெலாம் வியூஸ் போகாதா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அதற்கான விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். யூடியூப் இப்போ நிறைய விஷயங்களை நீங்கள் நினைக்காத அளவு ட்ராக் பண்ணுறாங்க. அது என்னென்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இதை பற்றி நான் ஒரு டீட்டெயில்டான ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஒரு 6 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸ் டிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. என்னுடைய சேனல் அப்படி கிடையாதுங்க. நான் பிஸ்னஸ் சேனலுக்கெலாம் கோச்சிங் பண்ணுறேன். என்னுடைய சேனலில் நிறைய பேர் என்னுடைய கோச்சிங் சேர்ந்து மானிட்டைஸ் ஆகிருக்காங்க. என்னுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த ஏஐ ரெவல்யூஷன் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரியும். உலகத்தை எந்த அளவுக்கு புரட்டி போட்டிருக்கு. எல்லா ஃபீல்டுலேயுமே, ஒரு மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும், ஒரு விவசாயமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இந்த ஏஐன்ற ஒரு தாக்கம் வந்திருக்கு. இது சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் ஏஐ கோப்பப் பண்ணுறாங்க, ஆதரிக்கிறாங்க, ஏஐ இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் யூடியூப் மட்டும் அதை ஆதரிக்கலை. என்ன காரணம்னா அவங்க ரெவன்யூ பேசிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ கிரியேட்டர் ஒரு வீடியோ பண்ணுறாங்க, அவங்க தான் யூடியூப்பை வாழ வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோ மேலே யூடியூப் ஆட்ஸ் போடுது. அந்த ஆட்ஸ் வர அமௌண்ட்டை பாதி கிரியேட்டருக்கு கொடுக்குது. ஸோ இங்கே கிரியேட்டர் முக்கியம். அவன் சர்வைவ் ஆகணும்னா அவனுக்கு பணம் கொடுக்கணும். இங்கே கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த ஏஐ வந்தோடனே நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறது, பல்காக க்ரியேட் பண்ணுறது, மாஸ் அப்லோடிங் பண்ணுறது. 8 ஏஜென்ட்டுன்னு சொல்லி ஒரு ஏஐ ஏஜென்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதுவே ஸ்கிரிப்ட் பண்ணிடும், அதுவே அதற்கான இமேஜஸை ஜென்ரேட் பண்ணிடும், அதுவே அதுக்கான வாய்ஸ் ஓவர் கொடுத்துரும், மியூசிக் ஆட் பண்ணிடும். இந்த ராயல்ட்டி ஃப்ரீ ஸ்டாக்கு மியூசிக்லாம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எடுத்துரும், அதுவே போஸ்ட் பண்ணிடும். நம்ம பண்ண வேண்டியது இது உடனடியாக போஸ்ட் பண்ணாத, யூடியூப் இதை கண்டுபிடிச்சிரும். என்னடா ஒரு ஐபிலேருந்து டக்குன்னு வீடியோ வந்துகிட்டே இருக்குது, அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போஸ்ட் பண்ணுன்ற மாதிரி இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. இதை பற்றி ஆல்ரெடி நிறைய யூடியூபர்ஸ் வீடியோ போட்டிருப்பாங்க. அவங்க சரியாக சொல்லலை, இதை பற்றின டீட்டெயில்ஸை சொல்லலை. நான் இந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்ற சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய இங்கிலீஷ் யூடியூபர்ஸ், ஃபாரின் யூடியூபர்ஸ் அவங்களுடைய ஐடியெலாம் ஃபாலோ பண்ணுவேன். அதாவது இதில் லெஜெண்டாக இருப்பாங்கள்ல, ஒருத்தவங்க 10 சேனல் 15 சேனல் அவங்க நினச்சாங்கன்னா ஓவர் நைட்டில் ஒரு சேனல் ஆரம்பிக்க முடியும். அதில் இவ்வளோ ரெவன்யூன்றதை எடுக்க முடியும். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னங்க இவ்வளோலாம் ரெவன்யூ சொல்கிறீங்க, இதெல்லாம் யூடியூப்பில் பாசிபிளாக, நானும் தான் சேனல் நடத்துகிறேன், எனக்கு இவ்வளோலாம் அமௌண்ட்டு வந்தது இல்லையே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இது பாசிபிளுங்க. அதாவது இந்தியாவில் எல்லாருமே ஒரு டெய்லி ஒரு 1.5 GB வச்சுருக்காங்க. அதை அவங்க காலி பண்ணியே ஆகணும். இந்த ஜியோ வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகிட்டாங்க, எல்லாருமே யூடியூப் பார்க்குறாங்க. அப்போ இங்கே ஆட் காஸ்ட்டுன்றது கம்மியாயிடுச்சு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த 5G மொபைலு இல்லை 4G மொபைலு ஜியோ ரெவல்யூஷன் வரதுக்கு முன்னாடி ஆட் காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆட் காஸ்ட் ரொம்ப கம்மியாயிருச்சு. அதாவது 10 ரூபா இருக்குது, அதை 10 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கணும்னா ஆளுக்கு 1 ரூபா தானே கிடைக்கும். ஸோ இங்கே ஆட் ரெவன்யூன்றது கம்மி. ஃபாரினில் இருக்கவங்களுக்கு ஆட் ரெவன்யூன்றது அதிகம். ஏன்னா வெளிநாடுகளில் அதிகமான நபர்கள் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்போ அங்கே கொஞ்சம் பேர் பார்த்தா கூட அந்த ஆட் காஸ்ட்ன்றது அதிகம். இன்னொன்று, நம்ம நாடு மாதிரி எந்த நாட்டுக்குமே பாப்புலேஷன் கிடையாது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்தியான்ற கண்ட்ரிக்கு இந்த வீடியோவை நீ காட்டாத, அந்த அளவுக்கு செட்டிங்லாம் பண்ணி வைக்கிறாங்க. அங்கே பார்த்தோம்னா நம்மளுடைய சேனலுக்கு கம்மியான காஸ்ட் வரும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஏஐ கண்டென்ட்ஸ் அதெல்லாம் நிறைய அப்லோட் ஆகும்போது, அதாவது மாஸ் அப்லோட் பண்ணும்போது, ஒருத்தவங்க ஒரு சேனல் ஆரம்பித்தா பரவாயில்ல, இந்த ஏஐ வச்சுட்டு ஒருத்தவங்க 10 சேனல் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இப்போ யூடியூபும் ஏஐ யூஸ் பண்ணுது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அது என்ன பண்ணுது, இந்த மாதிரி சேனல்ஸ் வச்சுருக்கவங்கள டெர்மினேட் பண்ணுது, இல்லை அவங்களுடைய மானிட்டைசேஷனை ரிவோக் பண்ணுது, இல்லை சேனலை டெலீட் பண்ணுது. இந்த ஒரு ஆள் ஒரு சேனல் வச்சுருக்காங்களா, அது மாதிரி 10 சேனல் வச்சுருப்பாங்கள்ல, 10 சேனலையும் டெலீட் பண்ணுது.
இவங்க நைட்டு தூங்காமல் சாப்பாடு இல்லாமல் உறக்கம் இல்லாமல் இவங்க வந்து வீடியோஸ் க்ரியேட் பண்ணி வீடியோவை வந்து போடுறாங்க. ஆனால் அந்த வீடியோன்றது அந்த சேனல்ன்றது ஓவர் நைட்டில் போயிடுது. இப்போ நான் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு வேக்கப் கால் தெரிஞ்சுக்கணும். யூடியூப் வந்து உங்களுக்கு எழுதி கொடுக்கல. யூடியூப் வந்து நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது. அதை நம்பணும்னு சொல்ல முடியாது, நம்பக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் ஏதோ ஒரு பேக்கப் வச்சுக்கணும். யூடியூப்பை மட்டுமே நம்பக்கூடாது. இல்லைனா ஒரு ஐடியில் 2 யூடியூப் சேனல் வச்சுருக்கக்கூடாது. அல்லது ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதே இப்போ ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா ஏஐ யூஸ் பண்ணுது. அதாவது யூடியூப் வந்து ஒரு சேனலையும் பார்த்துக்கிட்டு டெலீட் பண்ணோம்னா ஒவ்வொரு நிமிஷமும் சேனல் க்ரியேட் ஆகுது, ஒவ்வொரு நிமிஷமும் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஓனி அதை பார்க்க முடியாது இல்லையா? அது என்ன பண்ணுது, ஏஐ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுது. ஏஐ யூஸ் பண்ணாமல், அதாவது நேட்டிவ் அனிமேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதாவது இந்த பிளெண்டரு, ஆட்டோ 3D, ஆட்டோ கேடு, மாயா, இது மாதிரிலாம் வச்சுருப்பாங்கள்ல, இதை வச்சு க்ரியேட் பண்ணுறவங்க சேனலும் இதில் அடி வாங்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, வீடியோஸ் மேக் பண்ணும் போதே மேலே வந்து திஸ் வீடியோ இஸ் நாட் கிரியேட்டட் பை ஏஐன்னு போடுறாங்க. இல்லைன்னா அவங்க சேனல் டெலீட் ஆயிடுது. சிலர் வந்து இந்த ஃபோன் இருந்தால் போதும், நீங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ஏஐ ஆப்ஸ் இருந்தால் போதும், ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஏஐ ஆப்ஸ் இருக்குது, ஃபேஸ் காட்ட தேவையில்லை, நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும், நீங்கள் இந்த மாதிரி ஏஐ இமேஜஸ் போட்டாலே போதும், நீங்கள் சேனல் வச்சு நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்க. நீங்கள் பல வருஷமாக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. கடைசியில் அந்த சேனல் வந்து டெர்மினேட் ஆயிரும். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நம்மளை யாரும் ட்ராக் பண்ணல அப்படின்னு. ஆனால் யூடியூப்ன்றது யூடியூப் கிடையாது, கூகுள் தான். கூகுளுடைய ஃபோன் தான் வச்சுருக்கீங்க, ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் வச்சுருக்கீங்க. நீங்கள் எங்கே கைரேகை வைக்கிறீங்க, உங்களுடைய டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்டை வந்து அது ட்ராக் பண்ணிட்டே இருக்குது. நீங்கள் எங்கே போகிறீங்க, எவ்வளோ நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்க, இவ்வளோ விஷயங்களும் அது வந்து பண்ணுது. நீங்கள் வந்து சைடு இன்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக யூடியூப் வரீங்க, அந்த மைண்ட் செட்டோடு இருந்தீங்க அப்படின்னா அந்த இன்கம் சைடு இன்கம்மாக தான் இருக்கும், மெயின் இன்கமாக மாறவே மாறாது. யூடியூப்பை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கக்கூடாது. யூடியூப்பில் இந்த வீடியோ எடுத்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு டாலர்ஸ் ஏறும். அப்படிலாம் உங்களுக்கு வராது. யூடியூப்பை வச்சு பணம் சம்பாதிக்காதீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள். அந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன சேனல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிட்ஸ் சேனல், சரிங்களா? அந்த கிட்ஸ் சேனல்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அதில் நீங்கள் வந்து நல்ல அனிமேஷன் பண்ணணும். உங்களுக்கு நல்ல அனிமேஷன் பண்ணுற திறமை இருக்குது. ஒருத்தவங்க சொல்லுவாங்க இந்த டூன் ஆப்பை யூஸ் பண்ணிக்கோ, இதில் கேரக்டர்ஸ்லாம் இருக்கும், இதை வச்சு நீ கதை சொல்லிடலாம். அது கிடையாதுங்க. அதாவது அனிமேஷனை விட அங்கே வந்து ஸ்டோரி டெல்லிங் இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்கில் உங்களுக்கு இருக்கா? அது இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். இப்போ சிலர் வந்து யூடியூப் டிப்ஸ் போட்டால் வியூஸ் வரும்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, எந்த சேனலையும் மானிட்டைஸ் பண்ண மாட்டாங்க, சும்மா உஷாரு ஆபத்து இப்படின்னு போட்டுட்ருப்பாங்க. இப்போ அவங்க வந்து டாக்டராக இருக்க மாட்டாங்க, ஹெல்த்தை பற்றி போட்டோம்னா வயசானவங்கலாம் பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லி இந்த பேர்ச்சம்பள கொட்டையின் பயன்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு போட்டுட்ருப்பான். அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் நேட்டிவாக உங்களுக்கு அனிமேஷன் தெரியாது, ஸ்டோரி டெல்லிங் தெரியாது, நீங்களாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தாங்க யூடியூப் இருக்குது. உங்களுக்கு எதுவுமே வராதுன்னு சொல்லுங்கள். அப்போ நம்மளை மாதிரி தான்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரிலேட் பண்ணுவாங்க. அடுத்து என்னென்னா சமையல் சேனலுங்க. அந்த சமையல் சேனலும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, மற்றவன் ஃபேஸ் காட்டாமல் போடலாம், எனக்கு இதுதான் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு சமையல் சேனல் பண்ணுறீங்க. அடுத்து கோலம் சேனல், அனிமேஷன் சேனல், அடுத்து குவிஸ் சேனல், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சேனல், மூவி ரிவ்யூ சேனல், காமெடி சேனல். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு அந்த ஸ்கில்லே இருக்காது, வியூஸ் போகணுன்றதுக்காக அந்த வீடியோவை ஏதோ ஒன்று பேசி போட்டுட்ருப்பீங்க. அது வந்து என்னென்னா ஸ்கில் இருக்கிறவன் அதை தூக்கி சாப்பிட்ருவாங்க. ஸ்கில் இருக்கிறவன் அதை வந்து நல்லா பண்ணுவான், நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவான். அதுவே முழு நேரமாக இருப்பானா ஒரு நாள் வந்து ஒரு 24 hours அந்த சேனலில் ஸ்பெண்ட் பண்ணுறான். நீங்கள் பார்ட் டைமாக ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்க. இப்போ பிஸ்னஸ் பண்ணணுன்னு நான் ரிட்டையர் ஆகிட்டேன், நான் என்ன பண்ணுறது, என்கிட்ட காசு இல்லை, நான் என்ன பண்ணுறது, இப்படி நிறைய கேள்வி கேட்குறீங்க. ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிஸ்னஸ்ன்றது பல கோடி ரூபாய் முதலீட்டில் பண்ணுறது இல்லை. ஒரு மாவு விற்றாலும் பிஸ்னஸ் தான்,
ஒரு வடை போட்டாலும் பிஸ்னஸ் தான், ஒரு பூக்கட்டி விற்றாலும் அது பிஸ்னஸ் தான். நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ நீங்கள் விற்றீங்கன்னா அது ஒரு பிஸ்னஸ். யூடியூப்பில் ரெவன்யூ வராது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழிலுக்காக யூடியூப்க்கு வரீங்க. இப்போ யூடியூப் சேனல் போனாலும் உங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் மறுபடியும் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராமில் போய் வீடியோ போடலாம். நாளைக்கு யூடியூபே முடக்கிட்டாங்கன்னா கூட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் யூடியூப்பை மட்டுமே நம்பியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வரும். அந்த சேனல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பல வருஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் இழக்கவே கூடாது, நேரத்தை வந்து இழந்துருவீங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள். பிஸ்னஸில் வந்து உங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா முதலீடு பண்ணி ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்ணுங்கள். காசு இல்லை அப்படின்னா சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த 2 பிஸ்னஸ்லேயுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, மற்றவன் என்ன பண்ணுறான், மற்றவன் இலையில் என்ன சாப்பிட்டுட்ருக்கான், அதையும் நம்மளை ஆர்டர் பண்ணலான்னு நினைக்காம நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ என்னுடைய ஆஃபீஸ் இருக்குங்க. என்னுடைய ஆஃபீஸில் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் என்னுடைய ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃப்ரண்ட் சைட் போனோம் அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா பட்டையும் கொட்டையுமா இருக்காங்க. ஒரு சூடான இட்லி விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நான் பார்சல் வாங்கினேங்க 2 இட்லி. அது எதில் பேக் பண்ணி தராங்கன்னா, எப்பயும் போல் இந்த ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் தான் பேக் பண்ணி தராங்க. இப்போ இந்த சூடான இட்லி அந்த பிளாஸ்டிக் கவரோட டச் ஆனோன்னே, அதே மாதிரி அந்த இட்லியில் போகிற அரிசி வந்து ஒரு ரேஷன் கடை அரிசியாக இருக்குது, இல்லை வந்து ஒரு சாதாரண லோ குவாலிட்டி அரிசியாக இருக்குது. சாம்பார் வந்து ஒரு மட்டமான ஒரு தண்ணி சாம்பாராக இருக்குது. அவங்களுடைய இன்டென்ஷன் என்னென்னா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக, பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக வந்திருக்காங்க. இதுவே நான் என்னுடைய ஆஃபீஸில் பேக் சைடில் ஒரு ஹோட்டல் இருக்குங்க. எதர்ச்சியாக அந்த ஹோட்டலுக்கு நான் போனேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா சாப்பிட்டேங்க. அந்த பரோட்டா வந்து அவ்வளவு நல்லாயிருக்கு. அந்த குழம்பு வந்து நம்ம இந்த காஸ்ட்டுக்கு இந்த குழம்பு எப்படிடா கொடுக்க முடியுது உங்களால் அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்குது. ஒரு நாள் அங்கே நான் சாப்பிட்டேன். அடுத்த நாள் அங்கே நான் போனேன். அங்கே போனால் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். இட்லி இருக்குது, இடியாப்பம் இருக்குன்றாங்க. இட்லி வாங்கி சாப்பிட்டேன். இட்லி வந்து அந்த இலையில் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. சாம்பார் வந்து நல்லா கெட்டி சாம்பாராக இருக்குது. நான் குவாலிட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இப்போ குவாலிட்டி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு 7 மணி 8 மணிக்கு அப்படியே கூட்டமாக இருக்காங்க. இப்போ மற்ற இடத்துலலாம் கூட்டமாக இருந்தால் என்ன ஆகும், கொடுப்பா அப்படின்னு சொல்லி சவுண்டு போட்டுட்ருப்பாங்கள்ல. இங்கே அவங்க வந்து வாயை பொத்திட்டு கஸ்டமர்ஸ் நிற்கிறாங்க. என்ன காரணம்னா, இதை விட்டால் வேறு எங்கேயுமே கடை இல்லை, இதை விட்டால் வேறு குவாலிட்டி இல்லை. அந்த கடைக்கு நான் போனேன், அவன் வந்து பிளாஸ்டிக் பேப்பரில் தான் கட்டி கொடுக்குறான், இந்த குருமா எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு வாயை பொத்திட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை உருவாக்கணும். நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணால் பண்ணுங்கள், அதில் தனித்துவத்தை கொண்டு வந்தீங்கன்னா தான் அந்த பிஸ்னஸை வந்து யூடியூப்பில் ஜெயிக்கும். நீங்கள் வீடியோ போட்டிங்கனாலே உங்கள்கிட்ட சேல்ஸ் வராது. அந்த இப்போ என்ன மாதிரியே யூடியூப் டிப்ஸ்லாம் போடுறாங்க, அவங்கக்கிட்ட ஏன் யாருமே கோச்சிங் சேர மாட்டுறாங்க? ஏன்னா என்னுடைய இதில் வந்து குவாலிட்டி நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். அதாவது நான் பிராண்ட் பில்டிங் பண்ணுறேன். நான் வந்து என்கிட்ட வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உனக்கு மெயிலெலாம் பண்ணியிருப்பாங்கல்ல, நீ ரிஜெக்ட் பண்ணி விட்ருப்பேல, அந்த சேனலை நீ கோச் பண்ணு, ஏன் நீ ரொம்ப வடிகட்டுற? நான் சொல்லுவேன், அதாவதும்மா பிராண்ட் பில்டிங்கிறது எதுக்கு நம்ம எஸ் சொல்கிறோம், எதுக்கு நம்ம நோ சொல்கிறோன்னு இருக்குமா. இப்போ நாளைக்கு வந்து ஒருத்தவங்க என்னை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க, இவர் இந்த மாதிரி சேனல்ஸ் தான் பண்ணுவார், இவர் இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இன்னொன்று என்னென்னா, நான் குவாலிட்டி ஃபோக்கஸ் பண்ணுறேம்மா. நான் நிறைய பேர் எடுக்கும் போது என்னால் அவங்களுக்கு குவாலிட்டி கொடுக்க முடியாது. இப்போ என்கிட்ட சில ஹாஸ்பிட்டல் சேனல்ஸ்லாம் இருக்குது, சில எஜுகேஷ்னல் சேனல் இருக்குது, லாங்குவேஜ் சேனல் இருக்குது, மோட்டிவேஷ்னல் சேனல் இருக்குது. அவங்களுக்கு நான் பக்காவாக எடிட் பண்ணி கொடுப்பேன். டைம் நல்லா எடுத்து என்னுடைய டீம் மெம்பர்ஸ் வச்சு நான் என்ன சொல்லுவேன்னா, குவாலிட்டி நீங்கள் நல்லா எடிட் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு நல்லா வியூஸ் போகும். நல்லா வியூஸ் போனால் அடுத்த வீடியோ நான் அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்களும் வின்னு, நம்மளுடைய கிளைண்ட்டு வின்னு, நான் வின் பண்ணால் உங்களுக்கும் நான் வீடியோ கொடுப்பேன். இப்படி 3 பேருமே நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த யூடியூப் டிப்ஸ் போடுறாங்க பாருங்கள், வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக வீடியோ போடுறாங்க. ஒரு கம்மியான காஸ்ட் வச்சு அந்த காஸ்ட்டில் எதுவுமே பண்ண முடியாது, அந்த காஸ்ட் அவங்களுக்கு வேணுன்றதுக்காக இது பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் வந்து ஏஐ யூஸ் பண்ணக்கூடாதா என்னுடைய சேனலில் அப்படின்னு கேட்கலாம். ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன், ஃபேஸ் காட்டாமல் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு, இந்த நாட்டில் இந்த பிரதமர் என்ன செஞ்சார்,
இந்த தளபதி என்ன செஞ்சார், இந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரியுமா அப்படின்னு நியூஸ் சேனல் மாதிரி பண்ணாமல் உங்கள் பிஸ்னஸுக்கு நீங்கள் பிராண்ட் பில்டிங் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கு நீங்கள் யூடியூப் சேனலை பயன்படுத்துங்க. இப்போ இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்கிட்ட வாங்க. இதுக்கு வந்து நான் 2 இயர்ஸாக இதை நான் பண்ணிகிட்ருக்கேங்க. நீங்கள் இந்த வீடியோடைய ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்கும். அந்த சேனல்ஸ்லாம் பாருங்கள். நான் கேப்பபிளாக இல்லையா, ட்ரஸ்ட்டு உங்களுக்கு வரணும்னா அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். என்னுடைய கோச்சிங் வந்தீங்க அப்படின்னா ஒரு 4 months டைமில் உங்களுடைய சேனலை மானிட்டைஸ் செய்வது என்னுடைய பொறுப்பு. இதுக்கு மானிட்டைஸ் மாஸ்டர் மெத்தடுன்ற ஒரு மெத்தடை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மானிட்டைஸ் மாஸ்டர் மெத்தட் என்ன, நீங்கள் எதுவும் சாஃப்ட்வேர் வச்சு வியூஸ் ஏற்றி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஆர்கானிக் வே. அதாவது நீங்கள் வீடியோஸ் போடுவீங்க, அது எப்படிலாம் நீங்கள் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு சாரீ சேனல் இருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் வந்து கேட்டேன், நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க இல்லைன்னு சொல்லுவேன்னாங்க. நான் என்ன சொன்னேன், நீங்கள் ஜிபேன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவங்க ஜிபே வச்சு ஒவ்வொரு நாளும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஜிபே மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். நீங்கள் ஜிபே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஜிபே பண்ணுவாங்க, உங்களுக்கு சேல்ஸ் வரும். இந்த ஒரு சேல்ஸ் 100 சேல்ஸாக மாறும். இப்போ புரியுது அவங்களுக்கு? ஒரே ஒரு சின்ன ஒரு ஐடியா நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றத்தை ஏற்படுத்தும்னு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க. 10 ரூபா போகுது, நாளைக்கு 50 ரூபா நம்ம சம்பாரிச்சிக்கலாம். ஒரு கிளைண்ட்டு நம்மளை புரிஞ்சுக்கல அப்படின்னா நாளைக்கு இன்னொரு கிளைண்ட்டு வருவாங்க. உலகத்தில் எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க. ஆனால் உங்களுடைய நேரம் போச்சுன்னா அதை நீங்கள் திருப்பி எடுக்க முடியுமா? ஆனால் நீங்கள் வந்து யூடியூபே டோட்டலாக தப்பாக பண்ணுறீங்க. யூடியூப்பில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு பார்பர் ஷாப் போகிறீங்க, அங்கே வந்து உங்களுக்கு ஹேர் கட் பண்ணி விட்றாங்க. இப்போ நீங்கள் ஒரு முடிவு பண்ணுறீங்க, நம்ம எதுக்கு அவர் காசு கொடுக்கணும், நம்மளே ஹேர் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறீங்க. நீங்களே ஹேர் கட் பண்ணலாம், கத்திரிக்கோள் இருந்தால் வெட்ட தான் போகுது. ஆனால் அந்த நுவான்சஸை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் எப்படி பேக் சைடில் பார்த்து வெட்ட முடியும்? அதனால் யார் இதில் ரொம்ப நாள் ஊறி போயிருக்காங்க, எக்ஸ்பெக்டைஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். என்னை விட இன்னொரு ஆளுக்கு எக்ஸ்பெக்டைஸ் இருந்தால் அவங்ககிட்ட போங்க. ஒருத்தவங்க நான் வாங்கிறத விட அதிகமாக காசு கொடுத்து ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் கேட்டேன், ஏங்க நான் வந்து என்னுடைய சேனலில் இவ்வளோ டெஸ்டிமோனியல்ஸ் போடுறேன், நீங்கள் எதை பார்த்து போய் நீங்கள் அவங்கள ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் கம்மியாக வாங்கிட்டு இருக்கேன் போலேங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ என்னுடைய கோச்சிங் வர விருப்பம் இருந்தால் இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சில பேர் இருப்பீங்க, நான் எதுக்குங்க யூடியூப்பை பற்றி கற்றுக்கணும், டைட்டில் பண்ணுறது நான் எது கற்றுக்கணும், தம்ப்நெயில் பண்ணுறது நான் எது கற்றுக்கணும், எடிட்டிங் பண்ணுறது இதெல்லாம் எதுக்குங்க நான் இந்த தேவையில்லாத ஸ்கில்லை கற்றுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, எனக்கு என்னுடைய பிஸ்னஸை பார்க்கவே நேரம் இல்லைங்க. அந்த பிஸ்னஸை இந்த டைமை வந்து அந்த பிஸ்னஸில் நான் ஸ்பெண்ட் பண்ணேன்னா இதை விட நான் நிறைய சம்பாதிப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு யூடியூப் ப்ரெசன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சேனல் மேனேஜ்மெண்ட் பண்ணித்தரேன். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வீடியோ ஷூட் பண்ணி ட்ரைவில் போட்டு விட்டால் போதும், மற்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு காரில் உட்காந்தா போதும், படுத்துட்டு தூங்கினா போதும், உங்களை போய் சென்னையில் ட்ராப் பண்ண வேண்டியது, அதாவது நீங்கள் ஆடியன்ஸை போய் ரீச் பண்ண வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்புங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கனாலும் இந்த மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பெய்டுங்க, இது வந்து நீங்கள் பே பண்ணணும். உங்களுக்கு வந்து டைம் சேவ் பண்ணணும். இதெல்லாம் வந்து யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் படிக்கலாம். ஆனால் என்னென்னா நேரத்தை செலவிடணும். எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 1 year ஆயிரும். உங்களுக்கு அந்த பொறுமை இல்லை. இன்னொன்று, நான் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான யூடியூப் பண்ணுறேன், இந்த ஜென்ரல் யூடியூப் நான் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்.